ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/1/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சுயதர்சன சக்கரதாரிதான் சக்கரவர்த்தி ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி. அனைவரும் தன்னை சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுயதர்சன சக்கரதாரி தான் எதிர்காலத்துல சக்கரவர்த்தி ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரியாக ஆகிறாங்க. சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னா முழு சக்கரத்துக்குள்ள தன்னுடைய அனைத்து பல்வேறு வாழ்க்கை பங்கை தெரிந்தவங்க. நாம் அனைவரும் இந்த சக்கரத்துக்குள்ள கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னு அனைவரும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கடைசி ஜென்மத்துக்கு சமமான வாழ்க்கையை உருவாக்குவதனால முழு கல்பத்துக்குள்ள கதாநாயக பாத்திரம் செய்பவராக ஆகிடுறீங்க. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அனைத்தும் நினைவில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா இந்த நேரம் ஞானம் நிறைந்தவர் ஆகிறீங்க. இந்த நேரம்தான் தன்னுடைய அனைத்து ஜென்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்றால் 5000 வருட ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாராவது ஜாதகம் பார்த்து சொல்றாங்க இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்காவது 2, 4 அல்லது 6 ஜென்மங்களை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனா உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா அனைத்து ஜென்மங்களினுடைய ஜாதகத்தை சொல்லிட்டாங்க. நீங்கள் அனைவருமே மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து கணக்கையும் படங்களிலும் காண்பிச்சிருக்கிறோம். அவசியம் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால தான் படங்களிலும் காண்பிச்சிருக்கீங்க இல்லையா? தன்னுடைய ஜாதகத்தின் படத்தை பார்த்திருக்கிறீங்களா? அந்த படத்தை பார்த்து இது என்னுடைய ஜாதகத்தின் படம் என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அல்லது இது ஞானத்தை புரிய வைப்பதற்கான படம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம் தான் விசேஷ ஆத்மாக்கள், தொடக்கத்திலிருந்து கடைசி வரை வாழ்க்கை பங்கை செய்கிறவங்க அப்படிங்கிற போதை தான் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க. பிரம்ம பாபாவுடன் சேர்ந்து உலகின் ஆதி பிதா மற்றும் ஆதி மாதாவுடன் முழு கல்பத்தில் வேறு வேறு பங்கை செய்து வந்திருக்கீங்க இல்லையா? நிர்வாண நிலைக்கு இச்சை வைத்திருப்பவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறார். யார் தொடக்கத்தை பார்க்கவில்லை என்றால் அவர் என்னதான் செய்திருக்கிறார்? நீங்கள் அனைவரும் எத்தனை தடவைகள் படைப்பின் தொடக்கத்தின் மிக அழகான காட்சிகளை பார்த்திருக்கீங்க. அந்த நேரம், அந்த ராஜ்யம், அந்த தன்னுடைய சொரூபம், இந்த அனைத்தும் நிறைந்த வாழ்க்கை நல்ல முறையில் நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய தொடக்கத்தின் ஜென்மம், அதாவது முதல் ஜென்மம் மற்றும் இப்பொழுதைய கடைசி ஜென்மம் இரண்டின் மகத்துவத்தை நல்ல முறையில் தெரிஞ்சு விட்டீர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இரண்டினுடைய மகிமை அளவற்றதுன்னு சொல்கிறாங்க பாபா. எப்படி ஆதி தேவ் பிரம்மா மற்றும் ஆதி ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் இருவருடைய வித்தியாசத்தை சேர்த்தே காண்பிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தன்னுடைய பிராமண சொரூபம் மற்றும் தேவதா சொரூபம் இரண்டையும் எதிரில் வைத்து நான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எவ்வளவு சிரேஷ்ட ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அப்போ மிகுந்த போதை மற்றும் குஷி இருக்கும். ஆக்குபவர் மற்றும் ஆகுபவரின் இருவர்களுடைய விசேஷம் இருக்குது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய இரட்டை சுரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. வரிசை கிரமமாக இருந்தாலும் தேவ ஆத்மாவாகவோ அனைவரும் ஆவாங்க இல்லையா? தேவதைகளை பூஜைக்குரியவங்க, சிரேஷ்ட மகான் என்று அனைவரும் நம்புறாங்க. கடைசி வரிசை எண்ணில் இருக்கும் தேவ ஆத்மாவாக இருந்தாலும் பூஜைக்குரிய ஆத்மாவின் பட்டியலில் இருக்கிறாங்க. அரைக்கல்பம் ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தி செஞ்சிருக்கிறாங்க. மேலும் அரைக்கல்பம் மரியாதைக்குரிய மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறாங்க. தன்னுடைய தேவ ரூபத்தினுடைய விக்கிரகங்கள், படங்களின் பூஜை, நம்பிக்கையை சைத்தன்ய ரூபத்தில், பிராமண ரூபத்தில் இப்பொழுதுமே பார்க்குறீங்க. இதைவிட சிரேஷ்டமா வேறு யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதும் இதே நினைவு சொரூபத்தில் நிலைத்திருங்க. பிறகு அடிக்கடி கீழான நிலையிலிருந்து மேலே உள்ள நிலைக்கு செல்வதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது.
அனைவரும் எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த நேரம் மதுபனி வாசிகள். அனைத்து மதுபனி வாசிகளாகிய நீங்கள் சகஜ நினைவு சொரூபம் ஆகிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மதுபனி வாசி ஆவது கூட பாக்கியம் நிறைந்தவரினுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா மதுபனினுடைய வாசல்ல வருவது அப்படின்னா வரதானத்தை நிரந்தரமாக அடைவது. மதுபனினுடைய வாசல்ல வருவது அப்படின்னா பாபா சொல்றாங்க வரதானத்தை நிரந்தரமாக அடைவது. இந்த ஸ்தானத்திற்கும் மகத்துவம் இருக்குது. அனைத்து மதுபனி வாசிகள் வரதானி சொரூபத்துல நிலைச்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அப்படி நிறைந்திருக்கும் நிலையை அனுபவம் செய்றீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க நிரம்பிய சொரூபம் அப்படின்னா எப்பொழுதும் குஷியில நடனமாடிக்கொண்டும் தந்தையின் குணத்தை பாடிக்கொண்டும் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி குஷியில நடனமாடிக்கொண்டே இருங்க. உங்களை பார்த்து மற்றவர்களுடைய மனம் இயல்பாகவே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கட்டும். எப்படி ஸ்தூல நடனத்தை பார்த்து மற்றவர்களுடைய மனதிலும் நடனமாட வேண்டும் அப்படிங்கிற ஊக்கம் உருவாகிடும் இல்லையா? ஆகையினால எப்பொழுதும் அந்த மாதிரி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருங்கன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு இதுவும் விசேஷ வாய்ப்பு. ஏன்னா இப்பொழுதும் கண்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. எப்போ இரட்டை வெளிநாட்டினரின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் பட்சத்தில் என்ன செய்வீங்க? எப்படி பாரதவாசி குழந்தைகள் இரட்டை வெளிநாட்டினருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீர்கள் இல்லையா? மற்றவர்களுடைய குஷியில தன்னுடைய குஷியை அனுபவம் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. இதுதான் மகாதானி ஆகிறது. மற்றவர்களுடைய குஷியில தன்னுடைய குஷியை அனுபவம் செய்வதுதான் மகாதானி ஆவது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. பணிவுத்தன்மை மூலமா புது படைப்பை செய்யக்கூடிய நம்பிக்கையின்மை மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுக. நம்பிக்கையின்மை மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க பணிவுத்தன்மை மூலமா புது படைப்பை செய்யணும் அப்படின்னு. ஒரு பொழுதும் முயற்சி செய்வதில் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகாதீங்க. செய்யத்தான் வேணும், நடக்கத்தான் வேணும். வெற்றி மாலை என்னுடைய நினைவு சின்னம் என்ற இந்த நினைவு மூலம் வெற்றி அடைபவராகுங்க. ஒரு வினாடிக்கு மற்றும் ஒரு நிமிடத்திற்காக கூட நம்பிக்கையின்மைக்கு தன் மனதில் இடம் கொடுக்காதீங்க. அபிமானம் மற்றும் நம்பிக்கையின்மை இந்த இரண்டும் மனோபலம் பொருந்தியவராக ஆகவிடாது. அபிமானம் உள்ளவர்களுக்கு அவமானத்தின் உணர்வுகள் அதிகமாக வரும். ஆகையினால இந்த இரண்டு விஷயத்திலிருந்து விடுபட்டவராகி பணிவானவராக ஆகுங்க. பிறகு புது படைப்பு காரியம் செய்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க உலக சேவையின் சிம்மாசனதாரி ஆனீங்க அப்படின்னா ராஜ சிம்மாசனதாரியாக ஆயிடுவீங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.